ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னவோ பண்ணிருக்கான். வயசுல 2 வயசு பண்ணிதான் எங்க இருந்தோ பழக்கி வராங்க, வாழட்டும் அப்படின்னு தான் நாங்க பார்த்தா எங்க குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை. இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு ஒழிக்கணும். இந்த புதுப்பேட்டையில இந்திக்காரங்க இருக்க கூடாது. ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்திக்கார பையன்லாம் அத இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவாம வந்து ஒரு குழந்தை இந்தியார குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம் உள்ள போனான். அதை நான் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைன்ட்டு இந்திக்கார பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். வயசுல 2 வயசு ஒரு குழந்தை ஒண்ணு 4 மணில இருந்து காணோன்ட்டு நாங்க தேடுறோம். அந்த குழந்தை 7 மணிக்கு ஒரு முள்ளுபுதூர்ல இருந்துச்சு. ஒரு ரூம்ல அவனுக்கு 4 பேர் இருந்தாங்க. 4 பேர்ல ஒரு இந்திக்கார மட்டும் தான். 4 பேருமே அடிச்சேன். நான் தான் அடிச்சேன். நான் தான் பிடிச்சேன். அவனுங்களை பிடிச்சி ஒரு இந்திக்கார மட்டும் தான் என் கைக்கு மாட்டினா 3 இந்திக்காரன் ஓடிட்டான். ஓடினா நாங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை திரும்ப நாங்க ஆஜரம் படுத்துறோம். அவங்க அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்னா இப்ப என்ன சொல்றாங்க நடவடிக்கைன்னா நாங்க பொறுமையா எடுப்போம் நடவடிக்கைன்றாங்களா கண்டி. எங்களுக்கு இப்ப உடனே எங்களுக்கு ஒண்ணு நடவடிக்கை எடுத்து ஒண்ணுமே காட்டல. இன்னைக்கு இது நடந்தது இன்னொரு வீட்டுல நடக்காதுன்னு நான் நிச்சயம். என்ன ஆச்சு? அவங்க யாரு? அந்த குழந்தை இந்திக்கார குழந்தை தான். அவங்களும் இன்னொரு நாட்டு குழந்தை. அவன் பண்ணவனும் இன்னொரு நாட்டோட பண்ணவன் தான். இப்ப சின்ன ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்டுதான் அவன் பெரிய ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில இருந்து சின்ன ஜிஹெச்சுக்கு போய் பெரிய ஜிஹெச்சுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. நாங்க 7 மணில இருந்து இது வரைக்கும் போராடுறோமா கண்டி. இந்த போலீஸ்காரங்களை கண்டி ஒரு தீர்வும் எங்களுக்கு சொல்லல, ஒரு தீர்வும் எங்களுக்கு கேட்கல. அவனை புடிச்சிட்டோம் நாங்க இந்த தண்டனை வாங்கி தருவோம்னு எங்களுக்கு ஒரு தீர்வும் சொல்லல. கேட்டா நாங்க எடுக்கிறோம் நாங்க பண்றோம்னு தான் சொல்றாங்களே கண்டி. அதுக்கு என்ன தீர்வு என்ன பதில் நீங்க போங்க நாங்க அதுக்கு எதாவது தீர்வு சொல்றோம். ஒருத்தருமே எங்களுக்கு கரெக்டான தீர்வு சொல்லல. எல்லாமே எந்த எஸ்ஐ வரட்டும் எந்த போலீஸ்கார் வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் இந்த தீர்வு தான் வருதா கண்டி. நாங்க பண்றோம் எங்களுக்கு டைம் கொடுங்க. 10 நாள் வேணுமா 5 நாள் வேணுமா 20 நாள் வேணுமானு கூட நாங்க கேட்டோம். இதுக்கு ஏதாவது தீர்வு அவங்க டைமும் எங்களுக்கு கேட்கல. நாங்க எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றாங்களே கண்டி. எங்க வீட்லயும் 11 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அதாவது வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன குழந்தை தான் இருக்கு. எல்லாமே அன்னாட போனாதான் அன்னாட பொழப்பு. யாரும் வீட்டுல உட்காந்து சாப்பிடுறவங்க கிடையாது. காலையில 6 மணிக்கு போனா சாயங்காலம் 6 மணிக்கு வருவங்க தான். அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு யாரு பாதுகாப்பு? இந்த பாதுகாப்பு இருக்க முடியுமா? நாங்க குழந்தைங்களை பாதுகாப்பு பண்ணீங்கன்னா நாங்க வீட்டுல உட்காந்துதான் என் குழந்தைங்களை பீஸ் கட்டுறது யாரு? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு யாரு எங்களுக்கு போடுவாங்க? எல்லாமே நாங்க விலைவாசி ஏறுது. அவங்க எல்லாமே டம்முல கெஞ்சாச்சுனாங்க, தண்ணி சாப்பிட்டுனாங்க. 2 போதிலுமே இருந்தாங்க. அவங்க போதை இல்லாம இல்ல கெஞ்சாம அடிச்சுனாங்க. ஒரு இந்திக்கார வீட்லயும் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் மதியம் 12 மணி வரைக்கும் பாட்டில் ஓடுது, கெஞ்சா ஓடுது. இந்த புதுப்பேட்டை தான் ஃபுல்லா இந்திக்காரங்க இங்க இருக்காங்க. இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு ஒழிக்கணும். இந்த புதுப்பேட்டையில இந்திக்காரங்க இருக்க கூடாது. எங்களுக்கு இந்திக்காரங்க இங்க இந்த புதுப்பேட்டையில வேணாம். இந்திக்காரங்க ஒழிக்கணும். இந்த ஏத்த எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க நாங்க போலீஸ்காரர்களை கேக்குறோம். அவங்க நாங்க எடுக்கிறோன்றமா கண்டி எங்களுக்கு எதுவுமே பதில் வர மாட்டேங்குது. நாங்க எடுக்கிறோம் டைம் கொடுங்கன்னா எத்தனை நாளைக்கு டைம் கொடுக்க முடியும்? ஒருத்தவங்க வீட்டுல இந்திக்காரங்க நுழைஞ்சாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒருத்தவங்க வீட்டுல செல்லு திருடனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஒருத்தவங்க வீட்டுல பொண்ணை கைப்பிச்சு வச்சாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். புதுப்பேட்டையில இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சிப்பா ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்களை கேளுங்க. இங்க சிப்கார்டு அதிகமா இருக்கிறதுனால வட மாநிலத்தவங்க ஆளுங்க வந்து இங்க நிறைய பேர் தங்கி வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு சின்ன 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அவங்க ஆளுங்களை சேர்ந்து அந்த குழந்தைய வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தை தான். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ தமிழ் ஆளுங்க நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எங்க இருந்தோ பழக்கி வராங்க, வாழட்டும் அப்படின்னு தான் நாங்க பார்த்தா எங்க குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்க சரியான நடவடிக்கை இல்லை. இது கேட்க போனா எங்களுக்குள்ளே பிரச்சனையை கிளப்பி ஊரு உள்ள இழுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க. புதுப்பேட்டில எங்களுக்கு இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். எங்களுக்கு எங்க பாதுகாப்பு, நாங்களும் குழந்தை குட்டிங்க வச்சிருக்கிறோம் வயசு பசங்களை. எங்களுக்கு புதுப்பேட்டில பாதுகாப்பு வேணும். அந்த குழந்தைக்கு போய் ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.